ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து, "அக்கா நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறீங்க, டான்ஸ் போடுறீங்க, காமெடி எல்லாமே ஓகே. பட் நீங்க ஏன் விளாக் போட மாட்றீங்க? விளாக் போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஒர்க்கு போறேன். ஸோ, என்னால ஒர்க்கு இந்த வீடியோஸ் கூட எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் கூட நான் வந்து என் ஃபேன்ஸ்க்காக நான் ஏதாவது வீடியோ போடணும்னா, நான் கிடைக்கிற எல்லா நேரமும் நான் வந்து வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்காக மட்டும் தான் நான் வீடியோஸ் போடுவேன். அ என்னால விளாக் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு டைமிங் வந்து கிடைக்க மாட்டுது. ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நெறைய வீடியோ வந்து இனி விளாக்லாம் நெறைய போட போறோம். அதனால நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாலயும் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாரும் இன்ஸ்டாலயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோன்றத நான் சொல்லிர்றேன். நெறைய பேர் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல நான் பாட்டுலாம் பாடுறத பார்த்து, "அக்கா நீங்க ஏன் பாட மாட்றீங்க? பாடுங்க, 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 பாடுங்கன்றீங்க." நான் பாடுறது பெருசு இல்லங்க. நான் பாடுனா எனக்கும் ஒரு கூட்டம் வந்துரும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் பாடுறது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை என்ன, இப்ப நான் பாடிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். இப்போ வந்து Spotify, YouTube இப்ப இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஒரு அக்கவுண்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க தனியா பாடுங்க, சிங் பண்ணுங்கன்றா, அப்புறம் இப்போ அனிருத், ஏ ஆர் ரகுமான் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல. எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து பண்ணிடுவேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன், யாருமே நான் சேர்க்க முடியாது. நான் மட்டும் தான். நான் மட்டும் தான். இந்த மாரி பேசுனேன்னா, அவ்வளோதான் என்ன முடிச்சுருவாங்க. ஆனா, என் ஃபேன்ஸ் என் வாய்ஸ்ல கேட்டு, "அக்கா நீங்க பயங்கரமா பாடுறீங்கக்கா. ஆனா என் பேர ஏன் சொல்ல மாட்றீங்க? கோச்சுக்கிறீங்க." நான் என்னங்க பண்றது? அவ்ளோ பேரு மெசேஜ் அனுப்புறீங்கங்க. ஒருத்தரும் நான் பகிர்ந்து எனக்கு முடியல. அவ்ளோ டிஎம். அதனால என்ன பண்ணேன், நேத்து நைட் உட்காந்து நோட்ல எழுதிட்டேன். எத்தனை பேர் யார் யாரெல்லாம் என்ன வந்து அக்கா உங்களுக்கு பிடிக்கும் பாடுங்க பாடுங்க எல்லா பேரும் நோட்டே பத்தல. ஃபுல்லா நோட்டு முடிஞ்சிச்சு. நோட்டு ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அவ்வளோ பேர் பாடுங்க போய் இவ்வளோ பேரு. இந்த நோட்டு ஃபுல்லா வந்து பேரா இருக்குது. இவ்வளோ பேர் என்ன பாட சொன்னா நான் என்ன பண்ணேன், இசையை இன்னும் வளர்க்குறீங்க இசைய. சரி ஓகே. நீங்க வந்து நினைக்கலாம், பாட்டு பிளாக்ல ஓகே, ஏன்க்கா நைட்டி கொண்டெல்லாம் யோசிக்கலாம். எதுக்கு இந்த நைட்டி கொண்டனா, செம்ம இப்பதாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்தேன். செம்ம டயர்டு. அப்படியே உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாரி இருக்கு. ஆனாலும் என் ஃபேன்ஸுக்காக எனக்கு இந்த டயர்ட்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த கேமரா முன்னாடி வந்தாலே என் டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். சரி என் ஃபேன்ஸுக்காக இன்னைக்கு வந்து எழுதி வச்சிருக்கேன். அவங்கள சொல்லி அவங்க பேர் சொல்லி தான் இன்னைக்கு பாட்டு பாடுவோமா? ஃபர்ஸ்ட் பேர் வந்து காயத்ரி, மகா, கோபால், ராமு, மறுபடியும் ஒரு காயத்ரி, அதுக்கப்புறமேட்டு வந்து வித்யா, அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் தனலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து காயத்ரி, மறுபடியும் ஒரு காயத்ரி, அப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறமேட்டு வந்து பேர் என்ன போல கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சந்தியா, அப்புறம் இன்னொருத்தர் வந்து மகாலட்சுமி, இவங்க வந்து வெறும் ஒருத்தர் மகா, இன்னொன்று வந்து ஸ்ருதி. இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு 15 நம்பர். இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அக்கா லவ் பாட்டு பாடுங்க, எனக்கு வந்து நீங்க லவ் பாட்டு பாடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். 15 15 15 15. ஒரு கேட்டகரி லவ் பாட்டு, இன்னொரு கேட்டகரி கானா பாட்டு, இன்னொரு கேட்டகரி வந்து லவ் ஃபெயிலியர், இன்னொரு கேட்டகரி வந்து அம்மா அப்பா பாட்டு. மொத்தம் நம்ம 4 கேட்டகரி. அதுல எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து லவ். நான் லவ்க்கு சப்போர்ட் பண்றவங்க, லவ் பண்ணுங்க, உங்க இஷ்டம், லவ் பண்ணுங்க, சுத்துங்க, நாசமா அழிஞ்சு போங்க. அந்த நாசமா அழிஞ்ச உங்களுடைய இஷ்டம், அதுக்கு நான் பொறுப்பே இல்லை. ஆனா லவ் பாட்டு நான் பாடுவேன். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அவங்களாம் லவ் பண்றாங்க, மக்கள் லவ் பாட்டு பண்ணுங்க, லவ் பாட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதனால அவங்களுக்காக தான் லவ் பாட்டு. அந்த 15 பேருக்காக தான் இந்த லவ் பாட்டு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னை காணவில்லையே நேற்றோடும் இங்கு தேடி பார்க்கிறேன், காற்றோடும் உயிர் ஓடி போனதோ உன்னோடும் அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாத, என் நிழலும் நீ என புரியாத, உடல் உடலை சேரவே முடியாத. இது சோக பாட்டு தானே? ஐயோ சாரி 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 சாரி. எனக்கு இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரி இப்ப லவ் பாட்டு பாரு. சாரி 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 சாரி, மன்னிச்சிருங்க. ஓகே. அந்த பாட்டு பாடலாமா? அந்த பாட்டு தான், அந்த பாட்டு பாடலாம். பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய்,
கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீவாம் இருளில் கண்ணீயும் எதற்கு மடியில் கண்மூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா உனக்கென மட்டும் பாழும் இதயமடி உயிருள்ளவரை நான் உன்னாடி மயடி. நல்லா பாட்டு முடிச்சு கை தட்டுங்க. என்ன எனக்கு சவுண்டு கேட்கல, ஆனா நான் தட்டுவேன். நீங்க தட்டுறது வந்து எனக்கு கேட்கும், நீங்க தட்டுனா எனக்கு கேட்கும். வந்து லவ் பாட்டு முடிஞ்சிருச்சு. லவ் பாட்டுக்கு வந்து 10 ஆஃப்க்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. லவ் பாட்டுக்கு வந்து 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. கானா சாங் பேர்ல சொல்லிட்டேன். பேர் வந்து அருண், ஒருத்தங்க அருண், இன்னொருத்தர் வந்து அருண்குமார், இன்னொருத்தவங்க வந்து ராஜலட்சுமி, இன்னொருத்தவங்க வந்து விஜயா, இன்னொருத்தவங்க வந்து ஜீவிகா, அப்புறமேட்டு வந்து சுப்புலட்சுமி. எல்லாமே ஒரு ஒரு மகத்துவமான ஒரு பக்தியான பேர் ஆகுது. லட்சுமி லட்சுமி லட்சுமியிலே எல்லாத்தையும் முடியுது. நல்லா இருக்கு அந்த மாதிரி பேர்லாம். லட்சுமி நல்லா இந்த படம் இந்த போல சிரிக்கிறாளே கொலாசண்டா பிடிக்கிறாளே சிச்சி தப்பு 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 அது என்ன பட்டு என் லட்சுமி லட்சுமி அந்த அந்த பண்ண முடிச்சு. அதுக்கப்புறம் தனா, அப்புறம் வந்து கௌசல்யா, அப்புறமேட்டு வந்து ரேணுகா, அப்புறம் ரேவதி, அதுக்கப்புறமேட்டு வந்து சசி, அதுக்கப்புறமேட்டு வந்து வினோத், வினோதா, அடுத்து வினோத், அப்புறம் வந்து குமார், அப்புறம் வந்து ராஜேஷ், அப்புறம் வந்து மணி, இன்னொருத்தர் வந்து மணிகண்டன். இவங்கெல்லாம் வந்து கானா சாங் கேட்டிருக்காங்க. கானா சாங் பாடுங்க. கானா சாங் பாட உங்க வாய்ஸ் அப்படி இருக்குக்கா, பயங்கரமா இருக்குதுக்கா, எப்படிக்கா இப்படி பாடுறீங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இந்த 15 பேருக்காக அடுத்த கானா சாங் பாடிடுவோமா? எம்மா மில்க்கு சேர்க்க மிட்டாமா எனக்கு அவ செட்டாபா யாழ் அழகு மச்சான் நீயும் சேர்ந்து பாக்கல அவ கண்ணு 2 தேராச்சு தொட்டா எனக்கு யாராச்சு தாலி கட்டி புருஷன் அவ பண்ண போறா பல்ச்சினி எறிகிறாள லைட்ட போல தனியா பறக்க விட்ட காத்தாடியா மாமா பாட்டை கேட்டு நீ ஓடியா அஜிலிமா குஜிலிமா ஒன்னே ஒண்ணுமா மாமாவ உண்மையா லவ் பண்ணுமா. இது வந்து கானா சாங். இந்த 15 பேருக்காக இந்த கானா சாங். மறக்காம நம்ம வந்து லவ் பாட்டுக்கு வந்து 10க்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். கானா 10க்கு எத்தனை நீங்க கமெண்ட் வந்து மறக்காம போடணும், சரிங்களா? கௌதம், அப்புறமேட்டு வந்து சிராஜ், பேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து இல்ல வந்து ஃபுல்லா வந்து சொல்றாங்க கேர்ள்ஸ் வருவாங்க. நான் பார்த்தா ஃபுல்லா லவ் ஃபெயிலியர் பாட்டு ஃபுல்லா கேட்குது. எல்லாமே வந்து பாய்ஸ் தான். லவ் ஃபெயிலியர் பாட்டு லவ் ஃபெயிலியர் பாட்டு லவ் ஃபெயிலியர் பாட்டு. நான் சொன்னேன், தம்பி இதுக்குப்பா நீ வேற இப்படி வந்து டச் பண்ற. ஆல்ரெடி நானே வந்து ஒரு டிப்ரெஷன்ல வேலைக்கு போய் டிப்ரெஷன்ல திருப்பி வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து அதை போடுறேன். நீ டிப்ரெஷன் ஆக மாரி அதே பாட்டை கிட்ட என்ன பண்ண காக்கா பறக்கம் போடுங்க சொல்லி இந்த 15 பேருமே வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க. என்ன டிப்ரெஷன் ஆகிறான் சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு. அடுத்து வந்து ரகு, அப்புறமேட்டு வந்து இது என்னன்னா அருண்குமார், அதுக்கப்புறமேட்டு வந்து கார்த்திகேயன், அதுக்கப்புறமேட்டு வந்து மதேஷ் நான் வந்து ஸ்பெயின் தப்பா எழுத போறேன். மதேஷ் இதுதான். அப்புறமேட்டு வந்து விக்கி, அப்புறமேட்டு விக்னேஷ். இந்த 15 பேர் வந்து லவ் ஃபெயிலியர் பண்ணிருக்காங்க. இவங்க தான் நம்ம லவ் ஃபீல் பண்ணா அப்படி சோகமா இதெல்லாம் பண்ணும். ஏன்னா இது லவ் ஃபீல் சாங். நம்ம பாட்டு கேட்கும்போது அப்படியே அவங்களே வந்து அந்த சோகத்தை வந்து கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே பாடுவோமா? பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசை நானும் இப்ப கடைசி நின்னு முத்தெடுத்த போனா என் மூச்சடங்கும் தன்னா காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாகும் தன்னா அவ கைய விட்டுதான் போயாச்சு என் கண்ணு 2மே பொய்யாச்சு காதல் என்பது வீண் பேச்சு மனம் பொன்னாலே பொன்னா போச்சு காதல் பாற கல்லு முள்ளுடான் அது கடந்து போன ஆளே இல்லடா காதல் இல்லா ஊரு எங்கடா என்ன கண்ண கட்டி கூட்டி போயேண்டா.
எல்லாரும் அழுதுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை தொடச்சிடுவாங்க. கண்ணை தொடங்க, அப்பதான் அடுத்த பாட்டு பாடுவேன். எல்லாரும் ரொம்ப அழுது முடிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சாங் தான் நான் பாடுறேன். அடுத்த சாங் என்னன்னா அம்மா பாட்டு. அம்மா அப்பா பாட்டு பாடுமா? மேடம் பேர் இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து இது வந்து எப்படி சொல்றது இது அவங்க தான். இது வந்து நிறைய வந்து குழந்தைங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க அக்கா இந்த பாட்டு பாடுங்க, அம்மா இந்த பாட்டு பாடுறா அப்படியா போடுறாங்க. பேர் ஃபர்ஸ்ட் இது வந்து குணசுந்தரம், அப்புறமேட்டு வந்து பப்பிமா, அதுக்கப்புறமேட்டு ராஜேஷ், அப்புறமேட்டு வந்து மகா, அதுக்கப்புறமேட்டு வந்து சோனியா, சுமையா. சுமையானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேர், சுமையா. அப்புறமேட்டு ஃபாத்திமா, அதுக்கப்புறமேட்டு வந்து வினோத்குமார், அதுக்கப்புறமேட்டு வந்து வினோலினா. அது கிறிஸ்டின் பேர் நினைக்கிறேன், வினோலினா. அது வந்து ரொம்ப இழுக்கு, வினோலினா. அதுக்கப்புறமேட்டு வந்து இது யார், காயத்ரி, அதுக்கப்புறமேட்டு நந்தினி, பிரியங்கா, பிரியா, பிரியதர்ஷினி. அந்த பீல எத்தனை பேர் வருது பார்த்தீங்களா, பி 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 அவ்வளோ பேர். ஓகே, இவங்கெல்லாம் வந்து அம்மா பாட்டு கேட்கணும், அவங்களுக்காக படிக்கணுமா? சினிங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்ந்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய், ஆசையோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளில் குள்ளே அடகாத்தாய், ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வழி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா, நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகமே என் தாயே. ஃபைனலாக வந்து அம்மா பாட்டு அப்பா பாட்டுக்கு தான் நோட் பண்ணும். அம்மா பாட்டு அப்பா பாட்டு தனித்தனியாக பிடிச்சது. எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து அப்பா கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கடைசி நம்ம அம்மா அப்பா தான். ஏன்னா எல்லாருமே வந்து டெம்பரவரி தான், எல்லாரும் இருப்பாங்க போவாங்க, அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சைட் எல்லாரும் கிளம்புவாங்க. எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட சரி, அவளுக்குன்னு ஏதாவது ஒரு தேவையோ இல்லை அவளுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு கிடைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட தான் அவ அதுக்காக கூட தான் உன் கூட பழகுறத தவிர்த்து மற்றபடி யாருமே நம்மளுக்கு தர மாட்டாங்க. அம்மா அப்பாவை தவிர்த்து என் ஃபாலோவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைப் நான் என்ன சொல்றேன்னா, உங்க லைஃப்ல நீங்க நல்லா கரெக்டா உங்க கோலை கொண்டு போங்க. யாரை பத்தியும் பேசாதீங்க. உண்மையா நீங்க ஒரு நாள் யாரை பத்தியும் பேசாம நினைக்காம நீங்க மத்தவங்க லவ் பண்ணுங்க, அது ஃபீலிங்கே வேற. அது உங்களுக்கு டெய்லி ரொட்டேன் ஆயிடும். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இருக்கிற நாள் வரைக்கும் எல்லாருக்கும் அன்பா இருக்கும். ஏன்னா நம்ம யார் எப்போ நான் பேசுற நாளைக்கு கூட நான் இறந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. அதனால இருக்கிறதுக்கு அன்பா நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உண்மையா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என் வீட்டுல இருக்க ஒருத்தவங்க. அதனால நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் மீட் தான் பண்ணலாம். மீட் மாரிலாம் நம்ம போடலாம். அடுத்த விளாக் கண்டிப்பா வந்து இது ஸ்பெஷலான ஒரு விளாகா இருக்கும். அதில் கண்டிப்பா மீட் பண்றோம். இந்த 4 சாங்குக்கும் 10க்கு எத்தனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போகணும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அடுத்த விளாக்ல சந்திக்கும் போது இதை விட ஒரு வேற மாரி விளாக்ல நம்ம பார்ப்போம். சரியா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாமணிக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். சரியா? பாய்.